நான் எத்தனையோ பேருக்கு வந்து நான் தனிமையானவன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்னால் ஃபோனில் வந்து என்னால் கான்டாக்ட் பண்ண முடியுது, என்னால் பேச முடியுது. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு முடிவு மட்டும் தான் சொல்றேன். முருகப்பெருமான் வாழ்க்கை துணையை கொடுத்தாரு. முருக காமிச்ச பொண்ணை தான் நான் நேசிச்சேன், முருக காமிச்ச பையனை தான் நான் காதலிச்சுட்டு வரேன். ஆனா அந்த உறவு என்னை விட்டு போகும்போது அப்ப முருகன் வந்து என்னை ஏமாத்தினாரா அப்படின்னு நீங்க உங்க மனசுல இருக்குல்ல, அது இந்த இந்த இதை வந்து நீங்க இந்த பதிவை நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோ அது உங்களுடைய கான்சியஸ்னஸ் பொறுத்து. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு உறவு உங்களை விட்டு பிரியுது அப்படின்னா உங்க மேல தப்பு இல்லை, என் தலைவன் முருகன் மேலேயும் தப்பு கிடையாது. முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு காமிக்கிறார், இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா, இந்த வாழ்க்கை நமக்கு கடைசி வரைக்கும் நீடிக்குமா. ஒரு பெத்தவங்க சம்மதம் இல்லாம முருகனே கதி, எனக்கு பிடிச்சிருக்கு முருகா, அதை எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. நாளைக்கு உங்க வாழ்க்கை எப்படி போகணும்னு அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாளைக்கு உங்க வாழ்க்கை எப்படி வேணா போகலாம். நாளைக்கு எங்க போய் நிப்பீங்க? முருகன் கிட்ட வந்து நிப்பீங்க. ஏன் முருகன், உன்னை நம்பிதான் அந்த வாழ்க்கை துணை நான் தேர்ந்தெடுத்தேன், உன்னை நம்பிதான் இந்த திருமணம் வரைக்கும் வந்துருச்சு, ஆனா இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையிலே தோத்துட்டேனே. அப்ப நீங்க எடுக்கிற முடிவு மிகப்பெரிய ஒரு முடிவா இருக்கும். அப்ப நீங்க தோத்துட்டீங்கன்னா வாழ்க்கை இதுக்கப்புறம் வாழ்றதே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருப்பீங்க. அதுக்காக தான் முருகப்பெருமான் பண்ற ஒவ்வொரு செயலா இருந்தாலும், ஒவ்வொரு விஷயம், இன்னைக்கு ஒரு விஷயம் தடுக்கிறாரா, நாளைக்கு ஒரு விஷயம் புதுசான ஒரு முயற்சி நமக்கு கொடுக்குறாரானா, எல்லா முருக பக்தர்களும் ஒரு சொல்றேன், ஐயா நீங்க அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் முருகனை மட்டும் நம்புங்க. நமக்கு எது சரியோ, எது கரெக்டோ, இது தவறு, இது சரி அப்படின்னு தலைவன் முருகப்பெருமானுக்கு தெரியும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. முருகனை நம்புறீங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல வந்து நடத்தும். தலைவன் முருகனுக்கு நன்றி.